எப்பெல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து அப்படி உட்காந்து இது வந்து எசபேலின் ஆவி கிரியை செய்துனா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். கையை தட்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்னு ஒருத்தன் இருந்தான். அவன் பெரிய ராஜா. 1 ராஜாக்கள் 21 போய் வாசிங்க வீட்டில். நில அபகரிப்பு அப்படின்னு இப்போலாம் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அப்போவே அந்த ராஜாவுக்கு ஒரு நிலம் பிடிச்சிருச்சுன்னா உடனே அதை அபகரிச்சிருவான். அவன் வந்து நாபோத், அவன் பேர், ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருந்தான். அதை பார்த்த உடனே அவன் போய் கேட்குறான், இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, மெயின் ஏரியா 4 வேஸில் இருக்குது அப்படின்னு. அவன் சொன்னேன், சாரிங்க இது எங்கள் அப்பா தாத்தா காலம், நான் காசுக்காக சொல்லலை ராஜா, இது எங்களோட குடும்ப சொத்துன்றான். அப்போவே ஒரு ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க, அரசர் காலத்தில் முடியாதுன்ட்டான். உடனே வீட்டுக்கு வந்து இந்த நாபோத்துன்ற மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ஆகாபுன்ற ராஜா என்ன செஞ்சிட்டான், வீட்டில் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் செய்யலை. இப்போ தான் வந்து வில்லி வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறா. அம்மா யார்? எசபேல். ஆமாம், எலியா ஆவி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலே உங்களுக்கு எதிர இருக்கிற ஆவி என்ன ஆவி தான்? எசபேலின் ஆவி. அப்பயே கண்டுபிடிச்சிக்கலாம், எசபேலாக வருதுனாலே நீங்கள் எலியா உங்கள்கிட்ட இருக்காரு, எலியா ஆவி இருக்குன்ற மாதிரி. ஏன்னா எலியாவின் ஆவி தான் யோவான் ஸ்நானனுக்கு இறங்குச்சு. அதனால தான் எசபேலின் ஆவி ஏரோதியாள்கிட்ட என்ன செஞ்சிச்சு? இறங்குச்சு. அவனுக்கு எதிரி வந்து ஒரு ஆண் அல்ல பெண்ணு. எப்பெல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து அப்படி உட்காந்து இது வந்து எசபேலின் ஆவி கிரியை செய்துனா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். கையை தட்டே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன ஆகி போச்சு, இவன் அந்த எசபேல் சொல்றா, நீ ஏன் ராஜாயா, நீ எதை கையை நீட்டினாலும் வாங்கிக்கலாமியா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அந்த நிலம் உனக்கு சொந்தமாயிரும் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அவனை பொய் குற்றம் சாட்டி அந்த நாபோத்துன்றவனை கொன்னுட்டு நிலத்தை என் பேருக்கு மாத்திட்டான். எல்லாமே சத்தம் இல்லாமல் நடந்து போச்சு. அப்படி முடிகிற சீனு, எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மனுஷன் வருவான். ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்ச உடனே அடுத்த அழகா பைபிள் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தர் சொல்றார், நீ போய் அவன்கிட்ட பேசு, அவன் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான், அதற்கான சாபங்கள் அவன்கிட்ட சொல்லுன்றார். வாசிப்பு அந்த வருஷம் 1 ராஜாக்கள் 21:17. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஓகே. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. எலியாட்ட போய் சொல்றாரு, போய் அந்த ராஜாட்ட சொல்லு, உன் ரத்தத்தை அந்த நாய் நக்குண்டான்னு சொல்லு. யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சா தேவன் அதை பார்த்துருக்காரு சொல்றாங்க. என்ன எலியாட்ட போய் சொல்றீங்க, சொல்லிடுவாரா? சொன்னா கரெக்டா செஞ்சிருவாயா அவன்? அப்படி ஒரு நம்பிக்கை எலியா மேல பிதாக்கு இருந்துச்சு. போய் சொன்னாரு, எலியா சொல்லணும், இந்த சொல்லிடுறேன். நேராக போய் மூஞ்சுக்கு மூஞ்சு பேசிட்டான். என்ன தைரியம் பாருங்க. there is spirit of faith, there is spirit of boldness. எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே தைரியம் இருக்கும். இந்த தைரியம் அவனுக்கு இருந்தது காரணம் என்னன்னா, அந்த அளவு விசுவாசம் அவனுக்கு இருந்த காரணம் என்னன்னா, அவனுடைய மனசாட்சி குற்றமற்றதாக அவன் வைத்திருந்தான். 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 16:1 வாசிப்போம். 16:1 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. இப்பதான் மனசாட்சி, நல் மனசாட்சிக்கு வரேன். the secret of faith. எலியாவிடம் இருந்த விசுவாசத்தின் ரகசியம் என்ன என்பதை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகிய நான். அதுதான் அவனுடைய சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த்.
கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன்டா, என்னுடைய மனசாட்சி அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, டிரான்ஸ்பரண்ட், நான் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு முன்னாடி சகலமும் நிர்வாணமாக இருக்குதான், டிரான்ஸ்பரண்ட்டு. அவன் சொல்கிறான், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் சொல்கிறேன்றான். இந்த சுத்த மனசாட்சி தான் அவனுக்குள்ளே விசுவாசத்தை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் லாவில் இருந்தாலும் சரி, கிரேஸில் இருந்தால், எந்த காலத்தில் இருந்தாலும், என்னைக்கு சில நேரம் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் தெரியுமா? வேறு ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி உங்கள் மனசாட்சி ரொம்ப சுத்தமாக இருக்கும். சுத்த மனசாட்சி எங்கே இருக்குதோ அங்கே தைரியம் இருக்கும். கையை தட்டு வருது அவருக்கு. ஹல்லேலூயா.